வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு our சேனல் மை ஃபர்ஸ்ட் வியூ. இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான புலாவ் ரெசிபியோட தாங்க வந்திருக்கோம். இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாட்டி மறக்காமல் மை ஃபர்ஸ்ட் வியூவை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். மேற்கொண்டு இது போல் சிம்பிளான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் டக்குன்னு வந்து உங்களை ரீச் பண்ணுறதுக்கு பெல் ஐக்கானோட ஆளுங்கிற ஆப்ஷனையும் கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. அதே போல் உங்களுக்கு இது போல் ரெசிபிஸ் ரொம்ப பிடிச்சதுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணவும் மறந்துடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். வாங்க இன்னைக்கு இந்த சூப்பரான கட்டா புலாவ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க. நம்மக்கிட்ட எந்த காய்கறியுமே இல்லை, நம்மக்கிட்ட மட்டன் இல்லை, சிக்கன் இல்லை, எதுவுமே இல்லைனாலும் நம்ம சூப்பராக இது போல் டேஸ்டியான புலாவ் நம்ம வீட்லேயே செய்திடலாம். வாங்க இப்போது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். புலாவ் பண்ணுறதுக்கு முதல்ல பேசிக்கான ஒரு மசாலா பவுடர் ரெடி பண்ணிக்கலாங்க. அதுக்கு 1 டேபிள் ஸ்பூன் அளவு தனியா எடுத்துருக்கோம், அடுத்ததாக 1 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு எடுத்துருக்கோம், அடுத்ததாக 1 ஸ்பூன் அளவுக்கு குருமிளகு எடுத்துருக்கோங்க. அடுத்ததாக இதோட சீரகமும் பார்த்திங்கன்னா ஒரு 3/4 ஸ்பூன் அளவுக்கு எடுத்துருக்கோம். கூடவே அஜ்வைன்னு சொல்லக்கூடிய ஓமம் பார்த்திங்கன்னா அது ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு எடுத்துருக்கோங்க. இப்போ இதை எல்லாத்தையுமே நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்திங்கன்னா மிக்சரில் போட்டு கொரன்னு அரைச்சிக்க போகிறோம். இது கூடயே நீங்கள் வந்து வரமிளகாவும் சேர்த்து அரைக்கிறதா இருந்தால் அரைச்சிக்கலாம், அப்படி இல்லாட்டி நம்ம மிளகாய் தூள் சேர்க்கறதா இருந்தாலும் சேர்த்திக்கலாங்க. அடுத்ததாக இங்கே நம்ம ஒரு பவுல் எடுத்துருக்கோம். இப்போ இதில் 1.5 கப் அளவுக்கு கடலை மாவு சேர்த்திக்கலாங்க. இதுக்கு பார்த்திங்கன்னா மெயின் இன்க்ரீடியண்ட்டு இந்த கடலை மாவுன்னு நம்ம சொல்லலாம். அடுத்ததாக இதுக்கு தேவையான அளவு உப்பு இது கூடவே சேர்த்திடலாங்க. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா, இந்த மசாலா பொடியை நம்ம கொஞ்சமாக சேர்த்திக்கலாம். ஃபுல்லாமே சேர்க்கணும்னு அவசியம் கிடையாது, ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு பார்த்து நிதானமாக சேர்த்திக்கிட்டால் போதும். கூடவே அடுத்ததாக நம்ம பெருங்காயத்தூள் பார்த்திங்கன்னா ஒரு சிட்டிகை அளவுக்கு இதோடவே சேர்த்திடலாங்க. இப்போ இது எல்லாத்தையும் நம்ம நல்லா கலந்து விட்டுடலாம். நான் சொன்னது போல் அந்த மசாலா பொடியிலையே நீங்கள் வந்து மிளகாய் பொடி சேர்க்குறதா இருந்தால் சேர்த்திக்கலாம், அப்படி இல்லைன்னா இந்த ஸ்டேஜ்லேயும் நம்ம சேர்த்திக்கலாம். நான் இப்போ பார்த்திங்கன்னா இதோட ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி சேர்த்திருக்கேன். அடுத்ததாக நம்ம கூடவே மிளகாய் பொடியும் காரத்துக்கு ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்திக்கலாங்க. நம்ம வந்து மிளகாய் அரைக்கும் போது கொஞ்சம் கொரன்னு இருக்கிற மாதிரி இருக்கும், நம்ம பவுடராக சேர்க்கும் போது நல்லா ஈவனாக கலந்து கொடுக்கும், அவ்வளோதான். அடுத்ததாக நெய் பார்த்திங்கன்னா ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நம்ம நெய் சேர்த்திக்கலாம். இது சின்ன டீஸ்பூனாக இருக்கிறதுனால ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்திக்கிறேன். நல்லா ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்திட்டு இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா ஈவனாக பெசரி விட்டுடலாங்க. அதாவது அந்த நெய், மசாலா பொடி, மிளகாய் பொடி, உப்பு எல்லாம் இருக்குது இல்லைங்களா, நல்லா ஒன்று கூடி வர்ற மாதிரி நல்லா ரப் பண்ணி நல்லா ஒன்று சேர வர மாதிரி நல்லா பெசரி கொடுக்கணும். அப்போ தான் நமக்கு அந்த கடலை மாவில் ஒரே இடத்துல சேர்ந்து நிற்காமல் எல்லா பக்கம் ஈவனாக மிக்ஸ் ஆகி கொடுக்கும். அடுத்ததாக இப்போ ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம இப்போ இதில் தயிர் சேர்த்திக்கலாங்க. இது பார்த்திங்கன்னா புளிக்காத ஃப்ரெஷ்ஷான தயிர் தான், ரொம்ப புளிப்பான தயிரெல்லாம் சேர்க்கக்கூடாது. இப்போ இதையும் சேர்த்தி நல்லா கலந்து விட்டுறலாம். நல்லா ஈவனாக எல்லா பக்கமும் படுற மாதிரி நல்லா கலந்து விட்டுறலாம். அதுக்கப்புறமா இதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்திக்கலாங்க. இது மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா நமக்கு இந்த தயிரில் இருக்கிற தண்ணியே கூட கொஞ்சம் போதுமானதாக இருக்கும். நம்ம மேற்கொண்டு ஒரு 2 ஸ்பூன்லேருந்து 3 ஸ்பூன் அளவுக்கு தான் தண்ணி சேர்க்க வேண்டியதாக இருக்கும். ஏன்னா நமக்கு டோ பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு கொஞ்சம் கெட்டியாக தான் வேணும். நம்ம அப்பளம்லாம் இடுவோம் இல்லைங்களா, அந்த அளவுக்கு கெட்டியாக இருக்கணும். அப்போ தான் வந்து நமக்கு மாவு கரெக்டான ஸ்டேஜில் கரெக்டாக இருக்கும் நமக்கு. இப்போ பார்த்திங்கன்னா நான் ஒரு 2-3 ஸ்பூன் அளவுக்கு தான் தண்ணி சேர்த்திருக்கேன். இது வந்து கண்ணாடி பவுலுங்கிறதுனால நான் கொஞ்சம் பார்த்து பெசற வேண்டியதாக இருக்குது. இப்போ பார்த்திங்கன்னா நமக்கு டோ பாருங்கள், நமக்கு இந்த அப்பளம்லாம் இடுறதுக்கு பிசைவோம் இல்லைங்களா, மாவு உளுத்த மாவு, அந்த கன்சிஸ்டன்சிக்கு கெட்டியாக நம்ம பெசரி வச்சுருக்கோம். இப்போ இதை வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா லைட்டாக எண்ணெயை தொட்டுக்கிட்டு அப்படி இல்லைன்னா நெய் தொட்டுட்டு இது போல் நம்ம உருட்டி கொடுக்கலாங்க. நம்ம ஒரு சிலிண்டர் ஷேப்பில் வச்சு இது போல் ஒரு 3 பால்ஸாக பிரிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம இது போல் உருட்டி கொடுக்கலாம். அடுத்ததாக நம்ம இதை வந்து நம்ம பூரிக்கெல்லாம் கட் பண்ணுவோம் இல்லைங்களா, அது போல் சின்ன பீசஸாக கட் பண்ணிக்கலாங்க. நான் இதில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் பெருசாக தான் கட் பண்ணியிருந்தேன், ஆனால் நீங்கள் இந்த சைஸில் கட் பண்ணாமல் நம்ம கட்டை விரல் சைஸ் அளவுக்கு திக்னஸும் நம்ம ஒரு 1/2 இன்ச் அளவுக்கு
அகலமாக இருக்கிற மாதிரி அந்த சைஸில் பார்த்து கட் பண்ணிக்கிட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். இது வந்து எனக்கு கொஞ்சம் குக் ஆகிறதுக்கு டைம் பிடிச்சது, அதனால நான் உங்களுக்கு இந்த சைஸுக்கு வேணான்னு சொன்னேன். இது பார்த்திங்கன்னா இப்போ இது ரெடி ஆகிடுச்சு. இதே போல் எல்லாத்தையும் நம்ம கட் பண்ணிக்கலாம். அடுத்ததாக பார்த்திங்கன்னா இங்கே தண்ணி வந்து நல்லா தளான்னு கொதிச்சிட்ருக்குங்க. இப்போது இதில் வந்து நமக்கு வந்து நம்ம பெசரி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அந்த கடலை மாவு தான் சேர்க்க போகிறோம். இப்போ அதுக்கு கொஞ்சம் உரப்பு பிடிக்கிறதுக்காக கொஞ்சமாக இந்த தண்ணியில் நம்ம உப்பு சேர்த்திருக்கோம். எதுக்காகன்னு பார்த்திங்கன்னா நம்ம இதில் குக் பண்ணும்போது நம்ம அதில் உப்பு சேர்த்திருந்தோம் இல்லைங்களா அந்த போடுற மாவில், அப்போ வந்து வேகும்போது நமக்கு வந்து அந்த தண்ணியில் கரைஞ்சி போயிடக்கூடாது. அதுக்காக தான் நம்ம இதுலேயும் கொஞ்சம் லைட்டாக உப்பு சேர்த்திருக்கோம், அதிகமாக கிடையாது. ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்திருக்கோம். பின்ன ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் இருக்கிறதுக்காக திரும்ப 1 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெயோ இல்லை நெய்யோ சேர்த்திக்கோங்க. சேர்த்திட்டு இது போல் நல்லா கொதி வரும்போது இந்த கட்டாவெல்லாம் போட்டுட்டு நம்ம மூடி வச்சு ஒரு 15-20 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி பார்த்தோன்னா பார்த்திங்கன்னா சூப்பராகவே குக் ஆகிருக்கும். இது பார்த்திங்கன்னா நம்ம வந்து சும்மாவே தாளித்து கூட நம்ம ஒரு ரெசிபியாக பண்ணலாங்க. அதாவது ஒரு சப்ஜி மாதிரி கூட நம்ம பண்ணலாம். பாருங்கள் நல்லா போய் குக் ஆகிருக்கு. இப்போ திரும்பவும் ஒரு பேன் வச்சுருக்கோம். அடுத்ததாக நம்ம இதில் வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்திக்கலாம். அப்படி இல்லாட்டி நெய் சேர்க்குறதா இருந்தாலும் சேர்த்திக்கோங்க. நான் இங்கே வந்து 2 மிக்ஸ் பண்ணி சேர்த்திக்கிறேங்க. நான் ஒரு 2 டீஸ்பூன் போல் நெய்யும் 1 டேபிள் ஸ்பூன் போல் எண்ணெயும் சேர்த்திருக்கேன். இப்போ இது நல்லா சூடானதும் நம்ம வேக வச்சுருக்கோம் இல்லைங்களா இந்த கட்டா, அதாவது இந்த கடலை மாவு, இதை வந்து நம்ம சோயா சங்க்ஸாட் இருக்கு, பார்க்குறக்கு நல்லாவே இருக்கும். இப்போ இது வந்து இந்த எண்ணெயிலேயே நம்ம டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாங்க. இது போல் புலாவ் மாதிரி இல்லாமல் நம்ம வந்து கிரேவிக்கு கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாங்க. நம்ம வந்து நம்ம வீட்டில் காய்கறி இல்லை, எதுவுமே இல்லை, நம்ம ஏதாவது ஒரு கிரேவி வைக்கணும், என்னடா பண்ணுறது அப்படின்னு எல்லாம் யோசிக்கிற டைமில் இது போல் கட்டா பண்ணி நம்ம வந்து அதில் கிரேவி கூட வைக்கலாம், சப்ஜி பண்ணலாம், பொரியல் மாதிரி பண்ணலாம். ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. பார்க்குறதுக்கு கொஞ்சம் சோயா சங்க்ஸ் இருக்கிற மாதிரியே இருக்கும், ஆனால் ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ அடுத்ததாக நம்ம இங்கே ஒரு ப்ரெஷர் பேன் வச்சுருக்கோம். நமக்கு அந்த கட்டாலாம் ரோஸ்ட் ஆகிடுச்சு. நம்ம இங்கே ஒரு பேன் வச்சுருக்கோம். இதில் திரும்பவும் 2 ஸ்பூன் அளவுக்கு நெய்யும் கொஞ்சமாக எண்ணெயும் சேர்த்திக்கலாம். இதில் அப்படியே இருந்து நெய் சேர்த்திட்டே இருக்கேன். ஓவர் கொலஸ்ட்ரால்லாம் நினைக்க வேணாங்க. நான் டீஸ்பூனில் தான், அதுக்கு தான் 2மே கலந்து சேர்த்திட்ருக்கேன், ஓவராக நெய் சேர்க்காமல். ஆனால் ஒரிஜினல் ரெசிப்பியில் பார்த்திங்கன்னா நெய் அதிகமாக சேர்ப்பாங்க. நம்ம வந்து 2 மீடியமாக சேர்த்திட்ருக்கோம். அடுத்ததாக இதில் 2 பிரிஞ்சி இலை சேர்த்திக்கிறேன். இது பார்த்திங்கன்னா சின்னதாக இருக்கிறதுனால நான் 2 எண்ணெய் சேர்த்திருக்கேன். அடுத்ததாக ஒரே ஒரு அன்னாசி பூ சேர்த்திருக்கேன். அடுத்ததாக பட்டை பார்த்திங்கன்னா 1 இன்ச் அளவுக்கான பட்டையை 2ஆக கட் பண்ணியிருக்கேன். அதையும் அதோடவே சேர்த்திடலாம். கூடவே 4 லவங்கம், இதுவும் இதோடவே சேர்த்திடலாங்க. அடுத்ததாக நம்ம கருப்பு ஏலக்கான்னு சொல்லக்கூடிய ஏலக்காய் ஒன்று சேர்த்திருக்கோம். சப்போஸ் உங்கள்கிட்ட கருப்பு ஏலக்காய் அப்படி இல்லை அப்படின்னா ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லைங்க, நார்மல் பச்சை ஏலக்காவே சேர்த்திக்கலாம். அடுத்ததாக நான் இங்கே பார்த்திங்கன்னா 1 ஸ்பூன் அளவுக்கு சாஜீரா சேர்த்திருக்கேன். இது பார்த்திங்கன்னா சீரகம் கிடையாது, இது வந்து சாஜீரான்னு சொல்லக்கூடிய இது ஒரு வகையான சீரகம் தான். அப்படி இல்லை என்கிட்ட சாஜீரா இல்லை அப்படின்னா இப்போல்லாம் பொதுவாக பார்த்திங்கன்னா எல்லா டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்லேயும் சாஜீரா அவைலபிளாக தான் இருக்குது. இல்லை அப்படின்னா நீங்கள் சாதாரண சீரகமும் சேர்த்திக்கோங்க. அடுத்ததாக ஒரு 10-15 அளவுக்கு முந்திரியும் இப்போ இதோடவே சேர்த்திடலாம். அதில் ஒன்று எனக்கு வேணும்னு பக்கத்தில் இருந்து சவுண்டு வந்ததால் அதை ஒன்று எடுத்து கொடுத்துட்டேன். இப்போ நம்ம முந்திரியும் சேர்த்தியும் வறுத்துக்கலாங்க. முந்திரி வறுக்கும் போது மட்டும் எப்போவுமே பார்த்திங்கன்னா பக்கத்தில் இருந்து எனக்குன்னு சவுண்டு வந்துக்கிட்டே இருக்கும். அடுத்ததாக நம்ம இதை பார்த்திங்கன்னா நல்ல ஒரு பொன்னிறம் வர்ற வரைக்கும் வறுத்துக்கலாம். அதிகமாகவும் வறுக்க வேணாம். நம்ம ஓவராக வறுக்க விட்டோம்னா இந்த முந்திரியில் கரிஞ்சு போயிடும், அதனால தான் சொன்னது. அடுத்ததாக பூண்டு பல் பார்த்திங்கன்னா ஒரு 4-5 பூண்டு பல்லை வந்து பொடியாக கட் பண்ணியிருக்கோம், அதுவும் இதோடவே சேர்த்திடலாங்க. அடுத்ததாக பச்சை மிளகாய் பார்த்திங்கன்னா அதுவும் 2 பச்சை மிளகாவை பொடியாக கட் பண்ணிக்கோம், அதுவும் இதோடவே சேர்த்திடலாம். இப்போ இது எல்லாத்தையுமே நம்ம இதில் எண்ணெயில் நல்லா வதக்கி கொடுத்துடலாங்க, நல்லா மணம் வர்ற வரைக்கும். அடுத்ததாக பெரிய வெங்காயம் ஒன்று பார்த்திங்கன்னா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கோம். மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் தான். இதுக்கு வந்து பிரியாணிக்கு போடுற மாதிரி ரொம்ப அதிகமான வெங்காயம்லாம் சேர்க்கணும்னு அவசியம் கிடையாது. ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் ஒன்று இருந்தால் போதுமானது. இப்போ அதையும் நம்ம கட் பண்ணி சேர்த்தியாச்சுங்க. வெங்காயம் பார்த்திங்கன்னா கருக்க விடாமல் ஒரு டிரான்ஸ்பரண்ட் ஆனால் போதும். அடுத்ததாக நம்ம மசாலா பொடி பார்த்திங்கன்னா நம்ம முதல்லையே அரைச்சி வச்சுருந்தோம் இல்லைங்களா கடலை மாவில் பிசைறதுக்காக, அந்த மசாலா பொடி பார்த்திங்கன்னா 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்திடலாம். கூடவே கரம் மசாலாவும் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்திட்டு காரத்துக்கு ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூளும் சேர்த்திருக்கலாம். ஏன்னு பார்த்தீங்கன்னா
பார்த்திங்கன்னா நான் இங்கே 1/4 டீஸ்பூன் தான் மிளகாத்தூள் சேர்த்திருக்கேன். ஏன்னா இங்கே போட்ட பச்சை மிளகாய் கொஞ்சம் காரம் அதிகமாக இருக்குது. சப்போஸ் வந்து உங்களுக்கு காரம் கம்மியாக இருந்தது அப்படின்னா நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி வந்து மிளகாய் பொடியை சேர்த்திக்கோங்க. ரொம்பவும் மிளகாய் பொடி அதிகமாக சேர்த்தோன்னா கலர் மாறிடும். அதனால் பச்சை மிளகாய் கூடுமான மட்டும் அதிகமாக சேர்க்க பாருங்கள். இப்போ இதில் நம்ம வறுத்து வச்சுருக்க கட்டாவும் சேர்த்திட்டு நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுறலாங்க. அடுத்ததான் நம்ம இங்கே பார்த்திங்கன்னா இன்றைக்கி பாஸ்மதி ரைஸ் தாங்க யூஸ் பண்ணியிருக்கோம். பாஸ்மதி ரைஸ் பார்த்திங்கன்னா நான் ஏற்கனவே ஒரு 1 மணி நேரமாக ஊற வச்சுருந்தேன். நல்லா தண்ணியெல்லாம் ஈர்த்துட்டு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இந்த பாஸ்மதி ரைஸ் உடையாத மாதிரி இந்த எண்ணெயிலே ஒரு தடவை வறுத்து கொடுத்துக்கலாங்க. அப்படியே லைட்டாக ரோஸ்ட் பண்ண மாதிரி பண்ணி கொடுத்தா போதும். ரொம்ப கிண்டுடோன்னா அப்புறம் உடஞ்சிடும், நல்லா இருக்காது. இப்போ இதுக்கு தேவையான அளவு தண்ணியும் இதோடவே சேர்த்திடலாங்க. நான் இப்போ பார்த்திங்கன்னா நம்ம வந்து கடலை மாவு வேக வச்சோம் இல்லைங்களா, அந்த தண்ணியவே சேர்த்திக்கிறேன் வேஸ்ட் பண்ணாமல். இல்லை நீங்கள் நார்மல் வாட்டர் சேர்க்குறதா இருந்தாலும் சேர்த்திக்கலாம். ஆனால் அந்த நம்ம வேக வச்ச தண்ணி சேர்க்கும் போது டேஸ்ட் நல்லா இருக்கும். நம்ம ஏற்கனவே அதில் உப்பு சேர்த்திருக்கோம். அதனால இப்போ பார்த்திங்கன்னா நம்ம உப்பு கரெக்டாக இருக்கான்னு பார்த்து அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு தேவைப்பட்டால் நம்ம உப்பு சேர்த்திக்கலாங்க. இல்லைன்னா நம்ம விட்டுடலாம். இப்போ எனக்கு கொஞ்சம் உப்பு தேவைப்படுது, அதனால நான் லைட்டாக மட்டும் கொஞ்சம் சேர்த்திக்கிறேன். நம்ம வந்து ஒரு சில உப்புக்கள் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கரிப்பாக இருக்கும், அதனால தான் நம்ம அப்படி சொன்னது. இப்போ பார்த்திங்கன்னா நல்ல ஒரு கொதி வந்துடுச்சு. இது ஆஸ் யூஷுவல் வந்து நம்ம தம் எல்லாம் போடுவோம் இல்லைங்களா பிரியாணிக்கு, அதே போல் தான். நல்ல கொதி வந்ததும் இல்லை நீங்கள் லிட் க்ளோஸ் பண்ணி விசில் வைக்கிறவங்களா இருந்தால் விசில் வச்சுக்கோங்க. நான் இப்போ வந்து தண்ணி பார்த்திங்கன்னா லெவல் ஆனதுக்கப்புறமா நான் தம் தான் வைக்க போகிறேன். இப்போ இது நல்லா கொதி வந்துட்டுருக்கு பாருங்கள். நமக்கு அரிசியும் தண்ணியும் ஈவன் ஆகிடுச்சு. இப்போ இதை வந்து நம்ம லெவல் பண்ணி விட்டுட்டு ஒரு லிட் போட்டு க்ளோஸ் பண்ணி ஒரு 15லேருந்து 20 நிமிஷம் வரைக்கும் தம் போட்டு எடுத்துடலாங்க. ஃப்ளேமை வந்து சிம் பண்ணிவிட்டு நம்ம தம் போட்டு எடுத்துடலாம். இப்போ நான் பாருங்கள் ஒரு லிட் போட்டு நல்லா க்ளோஸ் பண்ணியிருக்கேன். இதுக்கு மேலே ஒரு வெயிட் வச்சுட்டேன். இப்போ ஒரு 15-20 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாங்க. இப்போ வந்து நம்ம சிம்மில் தான் வச்சுருக்கோம். பொதுவாக நம்ம பிரியாணியில் சிம்மில் வச்சு தம் போடுவோம் இல்லைங்களா, அதே ப்ராசஸ் தான். இப்போ 15-20 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாங்க. பார்த்திங்கன்னா சூப்பரான கட்டா புலாவ் ரெடி ஆகிடுச்சுங்க. அவ்வளோதாங்க, ரொம்ப சிம்பிளான ரெசிபி. இது பார்க்குறதுக்கு உங்களுக்கு கஷ்டமாக இருக்கிற மாதிரி இருக்கும். என்னடா இது நம்ம மாவு பிசையணுமா, அடுத்தது இது மாதிரிலாம் பண்ணணுமான்னு. ஆனால் ஒரு தடவை செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். நீங்கள் நான்வெஜ்ஜு பிரியராக இருந்தாலுமே உங்களுக்கு அந்த அளவுக்கு ரொம்பவே பிடிக்கும் இந்த கட்டா புலாவ். அந்த அளவுக்கு சூப்பராக இருக்குங்க சாப்பிட்றதுக்கும். நம்ம வெஜிடேரியன் மட்டனுன்னு கூட சொல்லிக்கலாங்க, அந்த அளவுக்கு சூப்பரான இருக்கும் இந்த கட்டா புலாவ். நம்ம செய்த இந்த கட்டா புலாவ் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் மை ஃபர்ஸ்ட் வியூவை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அது கூட பெல் ஐக்கானோட ஆளுங்கிற ஆப்ஷனும் கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் கூட இந்த வீடியோவை ஷேர் பண்ணவும், அதே போல் நீங்கள் செய்து டேஸ்ட் பண்ணி நல்லா இருக்குன்னு ஃபீல் பண்ண இந்த கட்டா புலாவை ஷேர் பண்ணவும் மறந்துடாதீங்க. தேங்க்யூ.